பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தை எலிகள் பாடாய்படுத்துவது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பக்கத்து நாடான பாகிஸ்தானில் நாடாளுமன்றத்தில் பெரும் பிரச்சனையே ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரச்சனை அரசியல்வாதிகளாலா என்று கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தை அட்டாக் செய்திருக்கும் எலிகள். எலிகள்தான் எளிதாக கொன்று விடலாமே என நினைத்தால் அப்படியெல்லாம் இல்லங்க. இங்க இருக்க எலிகளை பார்த்தால் பூனையே பயப்படும். எலிகள் அனைத்தும் அவ்வளவு பெரியது என்று பதறுகிறார் பாகிஸ்தான் கீழவை செய்தி தொடர்பாளர் ஜாபர் சுல்தான். இந்த தொல்லை இப்போது இல்லங்க, ரொம்ப நாளாகவே இருக்கிறது என சொல்கிறார்கள் உள்ளூர் அதிகாரிகள். 2008 ஆய்வு செய்த போது படத்தில் வடிவேலு பாஸ்போர்ட்டை பிரித்த மாதிரி எலிகள் பாகிஸ்தான் ஆவணங்களையும் பார்ட்டாக பிரித்திருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பாகிஸ்தான் பட்ஜெட்டில் எலிகள் ஒழிப்பு ஒதுக்கீடு என்ற பத்தியும் இடம்பெற்றிருக்கிறது. ஆமாம், பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தை எலிகள் இல்லாத பகுதியாக மாற்ற ஆண்டு பட்ஜெட்டில் 1.2 மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஒதுக்கியும் எலி ஓயவில்லை என்ற கவலை இருக்க, ஒதுக்கீட்டை எந்த ஊழல் எலி தின்னு கொளுத்ததோ என்ற கமெண்ட்டும் சமூக வலைதளங்களில் பறக்கிறது. உணவு கூடங்கள் முதல் அலுவலகங்கள் வரையில் எல்லா ஏரியாவும் எங்க ஏரியாதான் என எலிகள் சுற்ற புதுசா வரவங்க தான் பயப்படுவாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை என உள்ளூர் அதிகாரிகள் சகஜமாக கடக்கிறார்கள். மாலையில் பாருங்க, நாங்க இல்லாம எலிகள் எல்லாம் ஓட்டப்பந்தயமே போடும் என கூறியிருக்கிறார் நாடாளுமன்ற அதிகாரி ஒருவர். இந்த எலியை ஒழிப்பதற்கு எலிமருந்து நிறுவனங்களை கண்டுபிடிக்க பல பாகிஸ்தான் செய்தித்தாள்களில் இப்போது விளம்பரங்கள் வெளியாகி வருகிறது. இந்த எலி ஒழிக்கும் டெண்டருக்கு 2 நிறுவனங்கள் முன்வந்திருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்போதாவது ராட் அட்டாக்கில் இருந்து தப்பிப்போமா என இயங்குகிறார்கள் பாகிஸ்தான் நாடாளுமன்ற பணியாளர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.